பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு விண்வெளி வீரர்கள் இல்லாமல் தரையிறங்கியது. விண்வெளி வீரர்கள் பத்திரமாக திரும்புவது எப்போது என்ற கேள்விக்கணைகள் பாய்கின்றன. 3, 2, 1, 0. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் விதமாக நாசா 2009ஆம் ஆண்டிலிருந்து தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து வருகிறது. ஏற்கனவே எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு டிராகன் விண்கலங்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் மற்றொரு முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனமான போயிங் சார்பில் மனிதர்களை ஏற்றி செல்லும் விண்கலங்கள் உருவாக்கப்பட்டு அவை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்புவதற்கான சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. போயிங் ஸ்டார் லைனர் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ள முதல் போயிங் விண்கலத்தின் சோதனை ஓட்டம் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்றது. விண்வெளி பயண அனுபவம் கொண்ட சுனிதா வில்லியம்ஸ், புஜ் வில்மோர் ஆகியோர் போயிங் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்றனர். 15 நாட்களுக்குள் பூமி திரும்ப வேண்டும், இதுதான் திட்டம். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விண்வெளி குப்பைகள் காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. போயிங் விண்கலத்தின் ஹீலியம் கசிவு அதிக அளவில் ஏற்பட்டதன் காரணமாக த்ரஸ்டர்கள் செயல்படாத ஒரு நிலை இருந்ததாக நாசா தெரிவித்தது. ஹீலியம் கசிவை சரி செய்வதற்கு சர்வதேச விண்வெளி வீரர்கள் மற்றும் பூமியிலிருந்து நாசா விஞ்ஞானிகள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. சுனிதா வில்லியம்ஸ், புஜ் வில்மோர் ஆகியோர் அடுத்த வருடம் ஜனவரியில் மற்றொரு திட்டம் மூலமாக பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. விண்வெளி வீரர்கள் இல்லாத போயிங் விண்கலம் செப்டம்பர் 7ஆம் தேதி பூமி வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் திட்டமிட்டபடி போயிங் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி வந்தது. இந்திய நேரப்படி காலை 9:31 மணிக்கு அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள மணல் திட்டில் பாராசூட் மூலமாக தரையிறங்கியது. Really interesting view of this coming down in the vicinity of the landing site. Again, this is a view from a little lower than the WB-57 we were seeing. And the teams at the landing recovery teams report that they heard booms. Touchdown. Starliner is back on Earth. Here in Mission Control is pulling right now. த்ரஸ்டர்களின் ஹீலியம் கசிவு அதிகமாக இருந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் போயிங் விண்கலம் பூமிக்கு திரும்பும்போது த்ரஸ்டர்கள் நல்ல முறையில் செயல்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் அடுத்த 4 மாதங்கள் சுனிதா மற்றும் வில்மோர் சர்வதேச ஆய்வு மையத்தில் இருப்பார்கள் என்றும் அடுத்த டிராகன் திட்டத்தில் அவர்கள் பூமி திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. ஏற்றி சென்றவர்கள் மட்டும் விண்வெளியிலேயே இருக்க, ஏற்றி சென்ற வாகனம் பூமிக்கு தரையிறங்கி இருப்பது போயிங் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.